இயேசுவை பார்த்து படையாளிகள் சொன்னார்கள், இயேசு மரித்து போனார். ஆனா இது எல்லாம் உலகம் பார்க்கிற பொழுது இயேசு மரித்து போனவராகவே இருந்தார். ஆனால் கல்லறைக்கு உள்ளாடி வச்சு கல்லு உருட்டினதற்கு அப்புறம் இயேசு இன்னொரு பயணத்தை தொடங்கினார். அந்த பயணம் எந்த பயணம் தெரியுமா? பாதாளத்தின் அடிவாசலிலே இறங்கினார். அந்த அடிவாசலிலே எதுக்கு இறங்கினார் தெரியுமா? ஆமே, சாத்தான் வெளியே சொல்லி முடித்தான், இயேசுவின் சரித்திரம் முடிந்தது. ஆனால் சாத்தான் அறியாத ஒரு மண்டலத்திலே இயேசு இறங்கினார். அதாவது பாதாளத்தின் அடிமட்டத்தில் இறங்கினார். அங்கு எதுக்கு இயேசு போனார் என்று உனக்கு தெரியல. ஆனால் சாத்தான் திரும்பி பார்த்தா, இவரை கல்வாரி சிலுவையிலே அரைஞ்சு கொன்னுட்டோம் இல்லை, இவர் எப்படி இப்ப பாதாளத்தில் வந்தார்? சாத்தானுக்கும் புரியல. கல்லறைக்கு உள்ளாடி போனவர் எப்படி பாதாளத்தில் வந்தார்? அங்க சாத்தானுக்கு புரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு பாதாளத்தின் அடிமட்டத்தில் இறங்கி போனது. சாத்தான் கரத்தில் இருந்து ஒரு திறவுகோலை வாங்க, கரமுயர்த்தலிலேயே சொல்லுங்க. சாத்தான் பார்க்கிறான், இவனை கொன்னுட்டோல்ல, இவன் எப்படி இங்க பாதாளத்தின் அடிமட்டம் வரை இறங்கி வந்தான்? இவனை அப்பதான் கொன்னு காமி கல்லறைக்குள்ள வச்சுட்டோல்ல, இவன் எப்படி இங்க பாதாளத்தின் அடிமட்டத்தில் வந்தான் அப்படின்னு இவன் நினைக்க, அங்க ஒரு விவாதம் நடக்குது. உலகத்தில் கல்லுருட்டி வச்சதோட இயேசு கல்லறைக்குள்ளாடி போனான், சப்ஜெக்ட் முடிஞ்சு. ஆனா கல்லறைக்கு உள்ளாடி அறியாததில் ரகசியம் நடந்துச்சு. பாதாளத்தில் இறங்கி போனப்ப பெரிய ஒரு விவாதம் நடந்துச்சு. சாத்தான் வந்தா, சாத்தான் கேட்கிறான், எங்கிருந்து நீ எப்படி உயிரோடு வந்து? அப்பதான் என் அப்பன் சொன்னா, நீ நினைச்ச என் மரணத்தோடு முடிஞ்சிருச்சுன்னு, ஆனா நான் இப்ப இங்க வந்தது மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோல உன் கையிலிருந்து பிடிச்சு வாங்க வந்திருக்கிறேன். அப்பதான் என் தகப்பன் சொன்னா, குடே அந்த திறவுகோல, குடே அந்த தாக்கோல, குடே அந்த சாவிய. இந்த பகல் பொழுதுல சொல்றேன், என் அப்பனுடைய கல்லறை வாசம் சாத்தானுக்கு தெரியாதவன்னு அவனுடைய திறவுகோலை பிடிச்சு வாங்கினா கையை தட்டிய பாவுக்கு நன்றி சொல்லு. ராம் சியாம் துனியா அஜாத்துனி மனம் சேனையா வைதமனாதியா அரம்சியல் கடமன ரிகஸ்துனியாதியா. என் அப்பன் இந்த திறவுகோலை பிடிச்சு வாங்கம்பா. சாத்தான் நடுங்கி போனா. அவன் நினைச்சான் கல்லறையோ